உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு 3 டிப் என் டாக்டர் சொன்னது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வெண்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாளாக சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸாக வந்து ஃபீவர் கோல்ட்லாம் இருக்குது. ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. டாக்டர் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கோல்டுலாம் பாப்பாக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொன்னார். ஒரு பேபிக்கு வந்து 7 to 8 டைம்ஸ் வந்து கோல்டு அதெல்லாம் வரது நார்மல் தான். ஸோ வெண்பா பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஹெல்த்தில் இருக்கான்னு சொன்னார். உண்மைதான். அப்புறம் ஓரல் ஸ்ட்ரிஞ்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மெடிசன் கூடயே வர அந்த ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா 1 ml தான் வரும். திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 ml வரைக்கும் வருது. ஸோ ஒரே டைம் வந்து நம்ம மெடிசன் எடுத்துடலாம். அண்ட் மெடிசன் கொடுக்கும்போது வாய் சைடில் கொடுத்தா ஈஸியாக குடிப்பாங்க சொன்னாங்க. அண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணால் போதுமா. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேரஸ் உங்கள் பேபி வெயிட்டுக்கு டாக்டர் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவ்வளோ கொடுங்க. இப்போ நீங்களும் என்ன மாதிரியே வரி ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி வின்டர் வரட்டா.